மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் அதுவும் இந்த கோடை காலத்துல நிறையவே ஏற்படுது. முக்கியமாக இந்த சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடியதுன்னு சொல்லலாம். உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இந்த பாடி ஹீட்டை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. என்னன்னா, நம்ம உட்காரக்கூடிய இடத்தில் ஆசனவாய் பகுதியில நிறைய பேருக்கு உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள். இதனால என்னன்னா சருமமும் நமக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வந்து மோஷன் போகக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இப்போ மோஷன் போகக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகலாம். நிறைய பேருக்கு இந்த கோடை காலம் வரும்பொழுது பைல்ஸ் பிரச்சனையோ ஃபிஸ்டுலாவோ அந்த இடத்துல வரக்கூடிய ஃபிஷர்ஸோ சில வகையான வாட்ஸ் நமக்கே தெரியாம சின்ன சின்ன மருக்கள் வந்து நிறைய இது ஆண்கள் நிறைய பேருக்கு இருக்கும். உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதிகமா டிராவல் பண்றவங்களுக்கு, டிரைவிங் நான் வந்து டே அண்ட் நைட் வந்து இந்த மாதிரி டிரைவிங்ல தான் இருக்கணும், ரொம்ப வெளியில வந்து அலையிற மாதிரியான வேலை தாங்க எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்னன்னா ஆசனவாய் பகுதியில இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இதற்கு காரணம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா நமக்கு ஆசனவாய் பகுதியிலும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படும் பொழுது இந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம்? இப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூலம் இப்போ இதுல வந்து இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னா இந்த ஆசனவாய் பகுதி ரெக்டம்ல இருந்து இந்த ஆனஸ் ரீஜன் வரக்கூடிய இடத்துல அந்த ஜங்ஷன்ல பார்த்தோம்னா உள்ள ஒரு ஸ்கார் மாதிரி தழும்பு மாதிரியோ இல்ல சின்ன ஒரு growth மாதிரியோ உண்டாக ஆரம்பிச்சிரும். இது கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக மோஷன் போகும்போது நமக்கு ப்ளீடிங் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு. ஸ்டூல்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்கு, வறண்ட மலம் நம்ம வெளியில ஏத்தும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்து முக்கிய அது வெளியேற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா அந்த ஆனஸ் ரீஜியன்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு அந்த growth இருக்குன்னா அதுல இருந்து கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும்னா ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். மோஷன் போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ளீடிங் வர்றது நிறைய பேர் பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கு. அதே மாதிரிதான் ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்றது அந்த ஆசனவாய் பகுதியில சின்ன சின்னதாக வெடிப்புகள் ஏற்படுறது. தண்ணி பட்டாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு டனல் மாதிரி. ஆனஸ்ல உள்ள இருக்கக்கூடிய பகுதியில இருந்து வெளியில ஏதாவது ஒரு ஓப்பனிங் வந்து அந்த ஆனஸை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஓப்பனிங் மாதிரி உண்டாகி ஒரு டனல் மாதிரி உண்டாக ஆரம்பிச்சு அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா ப்ளீடிங் வரும், இல்ல சின்னதா ஏதாவது நமக்கு பஸ் கலெக்ட் ஆகி அது வெளியில வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால சின்ன சின்ன வாட்ஸ் வந்து உண்டாக ஆரம்பிக்கும். அந்த வாட்ஸ் அப்படின்னா மருக்கள் மாதிரி உண்டாகி அதுவே வந்து ஒரு பெரிய growth மாதிரி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ச்சி அடைந்து பிரச்சனையே உண்டாக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்ப உஷ்ணம் நமக்கு வந்து சரி செய்யணும் அப்படின்னா உடல் உஷ்ணம் குறைவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இதுக்கு முக்கியமாக நம்ம பாதாம் பீசின் பயன்படுத்தணும். இதனோட சப்ஜா விதைகள் இது ரெண்டுமே தொடர்ந்து நம்ம தினமும் பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறையும். இந்த பாதாம் பீசின் நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த பாதாம் பீசின் ஒரு சின்ன பீஸ் எடுத்து தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில இது நமக்கு நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் கிடைக்கும் இல்லைங்களா. இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணீர்ல நார்மலா இருக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டுடணும். அதே மாதிரிதான் சப்ஜா விதைகள் இருக்கு இல்லைங்களா. இதையும் தண்ணீர்ல போட்டு ஊற வைத்து காலையில இதனோட சேர்த்து நம்ம குடிக்கணும். இதுல இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கணும்னா ஒரு 4-5 துளிகள் எலுமிச்சை சாறு அல்லது நம்ம வந்து நன்னாரி
சர்பத் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்து குடிக்கலாம். இதுல வேற எதுவும் சுகர்லாம் ஆட் பண்ண வேண்டாம். தேவைக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்ப தொடர்ந்து இத காலை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். குடல் பகுதி சுத்தமாகுது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 2 நாட்கள் இதை தொடர்ந்து குடிக்கும் போதே இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரிதான் நம்மளுடைய காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள், கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம், கோவக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடணும். இதுல முக்கியமாக கிழங்கு வகைகள்ல பிடிக்கருணை கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். பிடிக்கருணை அப்படின்னு சொல்றது நம்ம சாதாரணமா கருணையை விட சின்ன சின்னதாக நம்ம வந்து கடைகள்ல பார்த்திருப்போம். இதை வேக வைத்து தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம சாப்பிடணும். ஸோ லைட்டா உப்பு போட்டு நம்ம சீரகப்பொடி போட்டு சாப்பிடும் பொழுது இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆசனவாய் பகுதியில மூலாதார சூடு குறைவதற்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிழங்கு வகை. சித்த மருத்துவத்தில் கருணை லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசனே இருக்கு. இதை பயன்படுத்தி செய்யக்கூடியதுதான் இந்த கருணை லேகியம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலை இரவு 2 வேளை, நம்ம காலையில சாப்பிடலன்னா கூட கருணை லேகியம் இரவு நேரத்துல கண்டிப்பா சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப உஷ்ணம் இருக்குன்னா ஹிப் பாத் நம்ம எடுக்கலாம். அதாவது இடுப்பு குளியல் அப்படின்னு சொல்றோம். இடுப்பு குளியல்னா ஒரு அகண்டமான ஒரு பாத்திரமோ இல்ல டபுலையோ நம்ம வெது வெதுப்பான தண்ணீர்ல கொஞ்சம் திரிஃபலா சூரணம், மஞ்சள், படிகார நீர், இது எல்லாமே சேர்த்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து இதை வந்து நம்ம டெய்லி ஒரு 15-20 நிமிடங்களுக்கு இதை பயன்படுத்தணும். அந்த டப்புல இதை நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு இடுப்பு வரைக்கும் அந்த டப்புக்குள்ள இருக்கிற மாதிரி உக்காந்துணும். அப்ப அந்த ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய புண்கள், ரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையறத பார்க்கலாம். ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையணும்னா உணவு முறையில் நல்ல மாற்றம் செய்யணும். ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இல்லையா. இதை சரி செய்யணும்னாலும் நம்ம அந்த தூக்கம் சரியான அளவு இருக்கணும். ரொம்ப காரமா ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாம நம்ம தொடர்ந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ பேசிக்கா வரக்கூடிய ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். இதோட முக்கியமாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ இருக்கும்போது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரத்த சோகை எதனாலனா நமக்கே தெரியாம ப்ளீடிங், ரத்த கசிவு இருக்கிறதுனால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கும். இதை சரி பண்றதுக்கு நம்ம தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கணும். கொய்யா, பப்பாளி ரொம்ப முக்கியம், அதனோட டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 3 பழங்கள் ஏதாவது ஒன்று மாற்றி நம்ம சாப்பிடும் பொழுதும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இதனால ஏற்படக்கூடிய ரத்த சோகை நமக்கு குணமாகுது. கோடை காலம் மட்டும் கிடையாது, மற்ற காலங்களிலும் வரக்கூடிய ஆசனவாய் பகுதியில வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி வெளில சொல்ல மாட்டாங்க. அதிகமா வந்து அதுல ரத்த கசிவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உடனடியாக அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும். இந்த பதிவில் ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பைல்ஸ், ஃபிஸ்டுலாவோ இல்ல ஃபிஷர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு என்னென்ன எஃபெக்டிவான சித்தா மெடிசன்ஸ் இருக்கு, உணவு முறைகள் என்னன்றதை பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.